கத்திரிக்காய் தம் பிரியாணி இதுக்கு முன்னாடி இவ்வளோ டேஸ்டியாக நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் அதில் பெருசாக மனமும் சுவையும் கிடையாது. பட் நம்ம என்ன ஃப்ளேவர் கொடுக்குறோமோ அது அழகாக அதை எடுத்துக்கும். ஸோ இதுக்கு யூஸ்வலாக நம்ம தம் பிரியாணிக்கு என்னென்னலாம் செய்வோமோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். கத்திரிக்காய் அலர்ஜின்னு சொல்கிறவங்க அதுக்கு பதிலாக எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 6 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு சொல்கிறேன். 3 கப் பாஸ்மதி அரிசியை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன். அண்ட் இந்த வீடியோ லெங்க்தியாக தான் இருக்கும். உங்களுக்காக நான் போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்லோவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காயில் நம்ம மசாலா சேர்க்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அது வந்து ஸ்டோர் பாட் தான். இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 லெமனோட ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கத்திரிக்காயில தடவிக்கலாம். நீங்க எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்க சின்ன சின்ன கத்திரிக்காய் கூட எடுத்துட்டு கட் பண்ணிட்டு இந்த மசாலா தடவிக்கலாம். ஸோ இந்த மசாலா தடவின கத்திரிக்காயை நான் தோசைக்கல்ல வறுத்துக்கிறேன். நீங்க குண்டு குண்டு கத்திரிக்காயை எடுத்திருக்கீங்கன்னா கடாயில வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சைடு 2 நிமிஷம்